வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கன்னி ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்வது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது அதைவிட உங்களுக்கு ஒரு சிறப்பு. அப்போ ராசி அதிபதி நன்றாக இருக்கிறார். அடுத்து லக்னத்துல பாத்தீங்கன்னா கேது உட்கார்ந்து இருக்கார். இருந்தாலும் அந்த லக்னத்தை சுக்கிரன் பார்க்கிறார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் சொல்லுவார். அந்த சுக்கிரன் உச்ச பலம் பெற்று லக்னத்தை பார்ப்பதாலும் குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறதுனாலும் இந்த மாதம் முழுவதும் உற்சாகமாக சந்தோஷமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நற்பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ மனதுக்கு இனிய, அதாவது உங்களுடைய சுய கௌரவம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அங்க கேது இருக்கிறதுனால நல்ல ஞானத்தை கொடுக்கும். எதை எப்படி எந்த இடத்தில் எதை செய்யணும் என்ற புத்திசாலித்தனம் ஞானம் என்பது இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. அப்போ ராசிநாதன் ராசி அதிபதி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். 2ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கார். தனாதிபதி உச்ச பலம். அப்போ என்ன, பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த குறைவும் ஏற்படுத்த போவதில்லை. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பாக்கெட்ல பணம் வந்துடும். 10 நாள்ல பணம் கரைஞ்சிருச்சுன்னா கூட 11ஆவது நாள்ல உங்க பாக்கெட்ல ஏதாவது ஒரு மூலையில இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்ப பணத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை. சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார். குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அப்போ குடும்பத்தில் நன்றாக இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் களையக்கூடிய, உங்களுடைய பேச்சுக்கள் இனிமையாக இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. அதுவும் கல்வி சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. கல்வியில் பயிலக்கூடிய மாணாக்கர்களுக்கு உற்சாகமான ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல படிப்பு வரும், படிப்பில் ஆர்வம் இருக்கும், படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், படிப்பு சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையா இருக்கார். முயற்சி நல்லா இருக்கும், எதையும் முயன்று பார்க்கலாம். நல்ல முயற்சி. முயற்சிங்கிறது என்ன, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா 3க்குரியவன் அங்க திக்பலத்துடன் வலிமையா உட்கார்ந்து இருக்கார். அப்போ செவ்வாய்ங்கிறது வீரத்துக்கும் விவேகத்துக்குரிய ஒரு கிரகம் அல்லவா, அது புதனுடைய வீட்டில் இருக்கார். நல்ல புத்திசாலித்தனம். அது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தில் இருக்கு. மனம் நன்றாக இருக்கும். மனம் கொஞ்சம், ஏன்னா சனி பார்க்குதல்லவா, அப்போ கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் மறுபடியும் நேர் வழிக்கு செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும், அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லுவேன். அப்போ குருவும் நல்லா இருக்க போகிறார், சுக்கிரனும் நல்லா இருக்க போகிறார். அப்போ 4ஆம் இடத்தின் தன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது. தாய் நன்றாக இருக்க போகிறது, தாய் வர்க்கம் நன்றாக இருக்க போகிறது, தாய் சார்ந்த பிரச்சனைகள் களைவதற்குண்டான தன்மை. தாயை போய் பார்ப்பீங்க, ரொம்ப நாள் பார்க்காதவங்க தாயை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தாயினுடைய சொத்துக்கள், தாயின் மூலமாக நல்லவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தாய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமானு கேட்டீங்கன்னா சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார். வண்டி வாகனத்துக்கு காரக கருத்தாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட குருவினுடைய வீட்டில் இருக்கார். அப்ப என்ன, ஆசைப்பட்ட இந்த மாதம் ராசி அதிபதி நல்லா இருக்கு. அப்ப வண்டி வாங்கணும்னு ஆசையா இருந்தா நிச்சயமா வாங்கிடுவீங்க, அதுல எந்த குறையும் இல்லை. அதே சமயத்தில் வீடு வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களையும் கொடுக்கும்.
ரொம்ப நாளாக ரியல் எஸ்டேட் துறையில் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருந்தவங்க இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதம். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் புத்தி அறிவை வச்சு புரோக்கரா, அதாவது தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல தன்மையை கொடுக்கும். அதாவது வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய மாதம். 5ஆம் இடத்துல புதன் சூப்பராக உட்கார்ந்துருக்கார். 5ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை, குழந்தைகள் ஒரு குறிக்கோளோட படிக்கக்கூடிய தன்மை. நான் இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த கனவுகள், எந்த ஒரு குறிக்கோள் உங்களுக்குள்ளே இருக்கோ அந்த குறிக்கோளோடு படிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கு. தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். தன்னம்பிக்கை காரகர்த்தம் அந்த சூரியன் 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தன்னம்பிக்கையோடு படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கார். சனி 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி புதனும் போய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க போகிறது. அப்போ புதனும் சனியும் அந்த இடத்துல இணைகிறது. சூரியனும் போய் 12ஆம் அதிபதியும் அங்கே இருக்கு. அப்போ கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் அதிபதியும் அங்கே அந்த 6ஆம் இடத்துல வரும்போது 6-12 கனெக்ட் ஆகுது. அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் அதாவது எதிர்ப்பு கடன் அப்படிங்கிற விஷயங்கள் டைரெக்டாக உங்களுக்கு வரும். ஒரு வேலையில் இருக்கிறவங்க எதிர்ப்பாளர்களை கண்டிப்பாக நீங்களே உருவாக்கிக்குவீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 6ல் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் போய் எதிர்ப்பாளரை போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் எதையாவது ஒன்று பேசி இன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்ப்பாக கிளம்பக்கூடிய தன்மை உருவாக்கிடும். அப்போ வளைவு நெளிவு சுழிவாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செயல்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. கலத்திரஸ்தான அதாவது கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கைகூடும். ரொம்ப நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கலை, அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், தடையாக இருக்கிறவங்க இந்த மாதம் ஒரு சந்தோஷமான செய்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார். வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கும், அந்நிய மதத்தின மாப்பிள்ளை கிடைக்கும். அதாவது சொந்த பந்தத்தை விட்டு வெளியில் ஒரு வாழ்க்கை துணை அமைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் உருவாக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். அதாவது ஒரு வரன் பார்க்குறீங்க, நான் வெளிநாட்டு மாப்பிள்ளை அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற தன்மையில் இருந்து அந்த வரனை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அது செட் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. அப்போ 7க்குரியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி 2ஆம் திருமணத்துக்காக செய்யணுங்கிற நினைச்சிட்டு இருக்கிறவங்க சரி, அல்லது இதுவரைக்கு 2ஆம் திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் கொடுக்காதவர்கள் கூட இப்போ இந்த மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். அப்போ 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். அப்போ குரு அப்படிங்கிறது கடவுள். அந்த கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். இதில் மாற்று கருத்தை கிடையாது. அதாவது மற்றவர்களுக்கு பொது பணியில் சமூகத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும், சமூக காரியங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் அந்த செவ்வாய் என்பது உங்கள் ஜாதகப்படி ஆகாத வந்தால் 8க்குரியவன் 10ல் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், கோபம் வரும். ஏன்னா செவ்வாய் 10ல் உட்கார்ந்துருக்கார் அல்லவா, கோபம் வரும். அவசரப்பட்டு மட்டும் முடிவை எடுத்து விடக்கூடாது. கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். ஏன்னா செவ்வாய் என்பது தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம். அந்த செவ்வாய்ங்கிறது கோபம், ஆக்ரோஷத்தை தூண்டக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அப்போ நீங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த கோபத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் தள்ளப்பட்டு விட்டுவீர்கள். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த பிப்ரவரி மாதம்
12 தேதிக்கு அப்புறம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த உங்கள் ராசிநாதனும் 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்களே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கும் ஒரு எதிர்ப்புக்கும் தேடிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமையும். அது ஏன் நல்ல மாதமாக அமையும்? ராசிநாதனை குருவும் பார்க்குறார். அந்த குருங்கிற ஒரு நல்லவர். அது பார்க்கும்போது உங்கள் ராசி ஒரு நல்ல தன்மையை பெறுகிறது. ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனத்தில் இருந்திருந்தாலும் அது சரியாகக்கூடிய, எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். ஸோ எப்படி இருந்தால் கீழ்நிலைக்கு செல்ல முடியாத தன்மை, கீழ்நிலைக்கு போகாத தன்மையை அது உருவாக்கிவிடும். அப்போ மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புதன்கிழமை அன்றைக்கு பெருமாளை சென்று வழிபடுவது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் மன நிறைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.